2 நண்பர்கள் ஒரு துறவியை சந்திக்க போனாங்களாம். அதுல முதல் ஆள் அந்த துறவி கிட்ட சொன்னானா, ஐயா, நான் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன். இந்த தவறுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணி மீட்சி தேடுறது அப்படின்னு கேட்டானா. அப்ப பக்கத்துல இருந்த நண்பன் துறவி கிட்ட சொன்னானா, இவனை மாதிரி நான் பெரிய தப்பெல்லாம் செய்யலைங்க. ஏதோ அப்பப்போ சின்ன சின்னதா பொய் சொல்லுவேன், மக்களை ஏமாத்துவேன். இப்படி பல முறை பண்ணியிருக்கேன். மீட்சி தேடுற அளவுக்குலாம் நான் பெரிய தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னாராம். உடனே துறவி சிரிச்சுக்கிட்டே 2 பேர்ட்டையும் சொன்னாங்களாம், நீங்க 2 பேரும் ஒரு காரியம் பண்ணுங்க. முதல் ஆள்கிட்ட, அதுவும் அங்க தூரத்துல தெரியுது பாத்தியா, அந்த பெரிய பாறையை இங்க எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாலாம். அதே மாதிரி 2ஆம் நபர்கிட்ட ஒரு கோணியை கொடுத்து, அங்க நிறைய கல் கொட்டி கிடக்கு, அதுல சின்ன சின்ன கற்களா பார்த்து இந்த கோணி ஃபுல்லா கற்களை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். துறவி சொன்ன மாதிரியே 2 பேரும் செஞ்சாங்களாம். வந்த உடனே துறவி என்ன சொன்னாராம், அந்த முதல் ஆள்கிட்ட, இப்ப நீ எடுத்துட்டு வந்தியே அந்த பாறையை கொண்டு போய் திரும்ப அதே இடத்துல வச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாராம். சரி அப்படின்ட்டு அவனும் அந்த பாறையை எடுத்துக்கிட்டு போனானாம். 2ஆவது நபர்கிட்ட சொன்னாராம், நீ கோணில இப்ப கல் எடுத்துட்டு வந்தியே, அந்த கற்களை மறுபடியும் கொண்டு போய் எந்த இடத்துல இருந்து எந்த கல்லை எடுத்தியோ அதே இடத்துல வச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவனுக்கு ஒரே குழப்பமா, அது எப்படிங்க, கோணி ஃபுல்லா இவ்வளவு சின்ன சின்ன கற்களா இருக்கு, எந்த கல்லை எங்கேருந்து எடுத்தேன்னு எனக்கு எப்படி தெரியும், எப்படி அதை திரும்ப அதே இடத்துல வச்சுட்டு வர முடியும் அப்படின்னு கேட்டாராம். அப்ப துறவி சொன்னாராம், வாழ்க்கையிலும் இப்படிதான், பெரிய பாவம் செஞ்சுட்டோம்னா நமக்கு யாரை எப்போ எப்படி மன வருத்தத்துக்கு உண்டாக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அதற்கு எளிதில் பரிகாரம் தேடிவிடலாம். ஆனா சில நேரங்கள்ல வாழ்க்கையில சின்ன சின்ன தவறுகளை, சின்ன சின்ன தப்புகளை நம்ம அறியாம நாம பல நேரங்கள்ல செஞ்சிடறோம். அது மத்தவங்களை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கறத கூட நாம உணர மாட்டேங்கிறோம். இதற்கெல்லாம் பரிகாரம் தேட ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கையே பரிகாரம் தேடுறதுல போயிடும் இல்லையா? அதனால இனிமே சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் பொழுது கூட அடுத்தவர்களை எந்த அளவுக்கும் புண்படுத்தாத வகையில் நாம செயல்படணும் அப்படிங்கறத நம்ம வாழ்க்கையில கத்துக்கணும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.